This is Arun. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் a series. I mean C# சீரிஸோட பார்ட் 1 இது. Ground Zero ன்னு கூட சொல்லலாம். These are the list which I'm going to cover in this series. மெதுவாக ஒன்றா எனக்கு டைம் கிடைக்கும்போது ஒரு இதாக போடுறேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் டூ வித் கெட்டிங் ஸ்டார்டட். சும்மா இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணலான்றதுக்கு இதை பண்ணுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. ஸோ வாட் இஸ் C# பார்க்கறதுக்கு முன்னாடி ஒய் C# கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ன்றது சிம்பிளாக புரிஞ்சிடும். ஆக்சுவலாக முன்னாடி வந்து ஊப்ஸ் வச்சு தான் பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணாங்க. ஊப்ஸ்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ அந்த ஸ்டைலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லா பிகர் அப்ளிகேஷன்ஸையும் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அதில் என்னன்னா ஒரு கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது ஊப்ஸ்னா மெயினாக வர்றது வந்து C++ தான். C++ வந்து விஷுவல் இதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் பிரச்சனையான விஷயமா இருந்துச்சு. பட் வேறஸ் VB பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபிஷியன்டான ஒரு அதாவது ரேபிட் டெவலப்மெண்ட் இல்லை ப்ரோட்டோடைப்பிங்க்கு வந்து VB வந்து விச் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் டூல். ஓகே, பட் அதில் என்ன ஒரு பெயின்னா வந்து பெரிய பெரிய அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா மெமரி கன்சம்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி ஸ்லோனஸ் வந்து கொஞ்சம் இட் வில் கில் யூ. ஏன்னா எவ்ரி திங் ஹி ஹஸ் டு டூ இட் பிஹைண்ட் தி சீன்ஸ் ஃபார் யூ. ஸோ அதனால வந்து அது ஸ்லோவாக இருக்கும். பட் இப்போ இருக்க அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அதை விட ஜாஸ்தியாக இப்போ .NETல போனீங்கன்னா அதை விட நிறைய ஒர்க் பின்னாடி பண்ணுது. பட் ப்ராசஸர்ஸ் அண்ட் த மெயின் மெமரி வந்து ஃபாஸ்டானதுனால உங்களுக்கு அது தெரியறது இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ரீசன், இது ரெண்டோட காம்பினேஷன் இந்த தலையும் அந்த உடலையும் சேர்த்தால் என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவில் வந்ததான் C#. ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷனும் தேவை, VB மாதிரி சிம்பிளாகவும் இருக்கணும். அப்படி யோசிச்சப்பதான் கொண்டு வந்தது C# கொண்டு வந்தாங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன, மினிமலிஸ்டிக் லேர்னிங் கர்வ். இதை படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக படிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மெயின் கோலாக இருந்துச்சு. ஓகே, யார் படித்தாலும் குயிக்காக படிச்சு டக்குன்னு வந்து ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிச்சிடணும், நாள் கணக்காக படிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. அது மாதிரி வந்து ஜாவாவோட பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணாங்க. பட் என்ன பொறுத்தளவுக்கு இட்ஸ் இமிடேஷன் ஆஃப் ஜாவா. தட்ஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் இன் மைக்ரோசாஃப்ட் வில் கில் மீ. சாரி கைஸ், எங்களுக்கு இது கேட்டாலே பிடிக்காது. அது மாதிரி வந்து இட் இஸ் மச் கிளீனர் தேன் C++. ஏன் கிளீனர் தேன் C++னா சிம்பிள் வந்து பாயிண்டர்ஸ் தூக்கி விட்டாங்க. அப்புறம் சில இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல வர சில இஷ்யூஸ் எல்லாம் இதில் சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது எதெல்லாம் C++ ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து நைட் மேர்ஸாக இருந்துச்சோ அதெல்லாத்தையும் வந்து டோட்டலாக வைப் ஆஃப் பண்ணிட்டாங்க. அது மாதிரி கார்பேஜ் கலெக்ஷன், டைப் சேஃப்டி இதெல்லாம் ரெண்டு பேசிக் எக்ஸாம்பிள். டைப் சேஃப்டி இனிஷியலைஸ் பண்ணாமல் எந்த வேரியபிளும் யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணீங்கன்னா கம்பைலேஷன்ல திட்டிடுவாங்க. அதுமாதிரி டைப் கேஸ்டிங் வந்து இந்த இன்ட் டு இந்த இதுக்கு மாத்துறது அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இதில் பண்ணி ஆகணும். அன்சேஃப் காஸ்டிங் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஓகே, ஜியாலஜி பார்ப்போம். C# அந்த வழி பார்ப்போம். ஓகே, எலிமெண்டரி ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ் தான் முதல்ல இருந்துச்சு. ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அது வந்து எலிமெண்டரி ப்ரொசீஜரல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம் அந்த கேட்டகரியா. அதில் வந்து ஃபோர்டான், கோபால். ஃபோர்டான் ஃபார்முலா டிரான்ஸ்லேட்டர்னு வாங்க. கோபால் வந்து காமன் ஆப்ஜெக்ட் பிஸ்னஸ் ஏதோ ஒரு லாங்குவேஜ்னு வரும் அது. பட் இதெல்லாம் எங்கேயோ இருக்கு. பட் கோபால் வந்து ரொம்ப ஆக்டிவா வந்து மெயின் ஃப்ரேம்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க இன்னமும். ஃபோர்டான் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் கோபால் வந்து இட்ஸ் அ மேஜர் லாங்குவேஜ் இன் மெயின் ஃப்ரேம்ஸ் டொமைன். அந்த டொமைன்ல இருக்கவங்களுக்கு அது கோபால் வந்து ஒரு கடவுள் மாதிரி. அதுக்கு அடுத்து வந்தது வந்து இதெல்லாம் வந்துச்சு. இதுல ஹைலைட்டா எவர் கிரீனா இருக்கிறது வந்து C. எம்பெடட் ப்ரோக்ராமிங் எடுத்துட்டீங்கனாலோ இல்ல எந்த பேசிக் ப்ரோக்ராமிங் எடுத்தாலோ C இல்லாம அங்க இருக்காது. C இஸ் தி பெஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் திங். அது வந்து ரொம்ப சிம்பிள், எஃபிஷியன்ட். பட் என்னன்னா நீங்க எல்லாத்த விஷயத்தையும் யூ ஹேவ் டு டேக் கேர். ஒரு ப்ரோக்ராமரா இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்ககிட்ட ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. ஈவன் யூ கேன் ரைட் அ டைரக்ட் மிஷின் அசம்பிளி லெவல் லாங்குவேஜ் கோட் இன் C. ஸோ அந்த லெவல் உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க. பட் என்ன ப்ராப்ளம், யூ ஹேவ் டு பி த பேரர் ஆஃப் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நீங்க தான் வந்து உங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடத்தை நீங்க ப்ராப்பரா இது பண்ணிக்கணும். அது மாதிரி வந்து டிசைனிங் வைஸ்ல வந்து இதுல கொஞ்சம் பெரிய பெரிய அப்ளிகேஷன் டிசைன் பண்றதுல கொஞ்சம் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் இருக்கு. பட் நல்லா பண்ணணும்னா பண்ணலாம். பட் விச் இஸ் நாட் ப்ரிஃபர்ட். அதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது தேவையில்லாம அதை போட்டு முட்டணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ எவர் கிரீன் லாங்குவேஜஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து C. ரெண்டாவது வந்து அதோட அப்பா C++. சாரி, அதுக்கு அடுத்து வந்தால் அப்பா சொல்லக்கூடாது. ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜஸ். இதுல வந்து ஹைலைட்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 இருக்கும், C++ அண்ட் ADA. ADA வந்து ஸ்டில் இஸ் யூஸ்ட் இன் லாட் ஆஃப் டிஃபென்ஸ் ஏரியாஸ். இந்தியன் டிஃபென்ஸ்ல வந்து நிறைய ADA கோட்ஸ் இருக்கு. நாட் ஓன்லி இன் இந்தியன் டிஃபென்ஸ், மெனி திங்.
நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிஸ்லயும் வந்து சில இடத்துல வந்து அடாஸ்ல வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன் நான். பட் ஐ நெவர் யூஸ்ட் இட். நான் டைரக்டா சிக்கு அடுத்து C++ போயிட்டேன். ஐ மீன் ட்ரெடிஷ்னல் என்ன சொல்ல ஒரு ப்ரோக்ராமர். சி படிச்சேன் ஃபர்ஸ்ட் நான் படிச்சது. அடுத்து C++ போனேன். ஈவன் ஐ லேர்ன் சம்திங் ஆன் கோபால் பட் நாட் ஃபுல்லி. C++ வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா வந்து எல்லாரும் போய் ரெஃபர் பண்ணி பாக்குறது வந்து C++ தான் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்த லாங்குவேஜஸ்லாம் இதுல இருக்கிறத வந்து கிளீன் அப் பண்ணிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி தான் இருக்கே தவிர இஃப் யூ வாண்ட் பைபிள் அப்படின்னா வந்து C++ போய் பார்க்கலாம். அதாவது நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அதுல சில புக்ஸ் எல்லாம் இருக்கு, ஹவு C++ வாஸ் டிசைன்ட் அப்படின்ற புக்ஸ். ஸோ அதை படிச்சீங்கன்னா இட் இஸ் வெரி குட் புக். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் இன் தட். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அட்வான்ஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் C# அண்ட் ஜாவா வந்துச்சு. ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு நல்ல லாங்குவேஜஸ் விச் இஸ் குட். இட் ப்ரொவைட்ஸ் லாட் ஆஃப் கிரேட் ஃபீச்சர்ஸ் விச் C++ டசன்ட். ஓகே, ப்ரோக்ராமருக்கு வந்து லைஃபை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுது. அது மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து டெவலப்மெண்ட் சைக்கிளை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுது. இதெல்லாம் தான் வந்து அதோட கோல்ஸ். ஓகே, ஸோ C# ஹிஸ்டரியில அடுத்து மொதல் பார்ட் வந்து எப்போ அது உயிரோட வந்துச்சு, எப்போ மீன்ஸ் அது எப்படி வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் வந்தது இப்போ C# 1.1 2002ல வந்துச்சு. இப்போ இருக்கிறது வந்து C# 4 ஸ்பெசிபிகேஷன்ஸோட வருது. .NET ஃப்ரேம் ஒர்க் 4ஓட வந்திருக்கு. Visual Studio 2010ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஸோ அது இப்போ C# படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல .NET தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு .NEட்னா என்னன்னு தெரியல, C# என்னன்னு தெரியல. ரெண்டுக்கு வித்தியாசம்னா ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி இன்டர் கனெக்டடா இருக்குன்றது ஆல்மோஸ்ட் நான் பார்த்த நிறைய பசங்களுக்கு வந்து அப்படின்னா என்னன்னு தெரியல. போய் முதல்ல கேள்வியா வந்து .NET என்னடா படிச்சிருக்கேன், .NET படிச்சிருக்கேன், என்னடா .NET படிச்சிருக்கேன், C# படிச்சிருக்கேன். C# .NEட்க்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா வந்து C# .NEட்னா .NEட்னா C# அப்படின்னு சொல்லுவாங்க. டேய் என்னடா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குடா, உங்களுக்கு தெரியலண்ணா அப்படின்றாங்க. அதில் பார்த்தா அதுக்கப்புறம் வந்து மண்டையில தட்டி டே இப்படி அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இந்த இதில் பார்ப்போம். ஸோ ஆக்சுவலா வந்து .NEட்ன்றது வந்து இட்ஸ் அ ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னா வந்து சிம்பிளா சொல்லணும்னா இட்ஸ் ஒரு வீட்டுக்கு அடித்தளம் மாதிரி. ஓகே, இட் கிவ்ஸ் எவ்ரிதிங். அதான் வந்து ஒரு பேஸ் கொடுக்கும். அது மேல ஆன் டாப் ஆஃப் இட் விச் யூ கேன் பில்ட் யுவர் ஓன் அப்ளிகேஷன்ஸ் யூசிங் எனி ஆஃப் த லாங்குவேஜஸ் லைக் VB, C++, C#, JScript. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு 30 .NET லாங்குவேஜஸ் இருக்கு. கோபால் .NET இருக்கு, பாஸ்கல் .NET இருக்கு, ada.NET இருக்கு. எல்லாத்துக்கும் .NET ஃப்ரேம் ஒர்க்கோட லாங்குவேஜ் வெளில வருது. ஓகே, பட் அதெல்லாம் யாரும் யூஸ் பண்றாங்கன்னு தெரியாது. எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது VB.NET, C#, C++.NET யூஸ் பண்றாங்க, C++ .NET. ஸோ இந்த 3 தான் மேஜரா யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல ரொம்ப பீக்கா இருக்கிறது வந்து C#. ஈவன் மைக்ரோசாஃப்ட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு ப்ரொமோட் C# அந்த மாதிரி rather than VB. C# தான் ப்ரொமோட் பண்றாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுக்கும் ஒரு காமன் பேஸ் கொடுக்கறது வந்து இந்த .NET. .NEட்ன்றது வந்து ஒரு பேஸ். ஆன் டாப் ஆஃப் இட் யூ கேன் ரைட் யுவர் அப்ளிகேஷன்ஸ் யூசிங் எனி ஒன் ஆஃப் திஸ் லாங்குவேஜஸ். ஓகே, ஸோ இதுல வந்து மேஜரான விஷயம் பாத்தீங்கன்னா CLS, CTS சொல்லுவாங்க. ஐ மீன் CLSன்றது காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிபிகேஷன், CLRன்றது காமன் லாங்குவேஜ் ரன் டைம். அதாவது CLSனா வந்து என்னன்னா வந்து நீங்க எந்த லாங்குவேஜும் .NEட்க்கு எழுதணும்னா அது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து CLS, காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிபிகேஷன். எல்லா லாங்குவேஜும் காமனா இருக்கும். அப்பதான் வந்து ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜ்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்ன்றது. ஓகே, அதுக்கு அடுத்து வந்து CLRன்றது காமன் லாங்குவேஜ் ரன் டைம். இந்த லாங்குவேஜ் எல்லாம் காமனா எழுதிட்டாங்க, அதை ரன் பண்றதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும்ல, அதை கொடுக்கறதா வந்து CLR. ஸோ இதை தவிர்த்து வந்து பேஸ் கிளாஸ் லைப்ரரிஸ் இருக்கு. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இருக்க மாதிரி ஒரு காமன் லைப்ரரிஸ் இருக்கு. ADO.NET வந்து டேட்டா பேஸ் இது பண்றதுக்கு, XML கொரியர் லைப்ரரிஸ். ASP.NET வந்து வெப் சர்வீசஸ் யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பார்ட். இதை தவிர்த்து வந்து Visual Studio .NEட்ன்றது இட்ஸ் IDE. IDEனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் விச் ப்ரொவைட்ஸ் ஒரு எடிட்டர், ஒரு டீபக்கர் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணுது. இப்போ ஜாவா ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து எக்லிப்ஸ் ஒரு நெட்பீன்ஸோ இருக்க மாதிரி C# ப்ரோக்ராமர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ CLRனா என்ன, CLRோட மேஜர் விஷயங்கள் என்னென்ன பண்ணுது அப்படின்னா வந்து த்ரெட் சப்போர்ட், டைப் செக்கிங், ஆப்ஜெக்ட் லைஃப் டைம் மேனேஜ்மெண்ட், கார்பேஜ் கலெக்ஷனு, மிசில் டு நேட்டிவ் கன்வர்ஷன். மிசில்னா மைக்ரோசாஃப்ட் இன்டர்மீடியட் லாங்குவேஜ். அது என்னன்னு பின்னாடி அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ப்ரொவைட் பண்றது, இந்த இதுல இருக்க எல்லா காமனான விஷயங்களையும் பார்க்கறது ப்ரொவைட் பண்றது CLR. CLR இஸ் அ மேஜர் பார்ட். இட்ஸ் ஐ வில் சே இட் இஸ் த என்ஜின் ஆஃப் த கார். ஐ மீன்
இந்த .NET இந்த .NET ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தோட கோர் என்ஜின் வந்து சிஎல்ஆர் தான். இப்போ காமன் என்ஜின் இருக்குல்ல V6, எல்லா காருக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மோஸ்ட்லி V6 என்ஜின் தான் வந்து நிறைய இதுல இருக்கும் பேஸ் வந்து டிசைன். ஸோ அந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து சிஎல்ஆர் தான் வந்து கோர் என்ஜின். இது மேல வந்து நீங்க எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வேணா பாடி டெவலப் பண்ணிக்கலாம். காருக்கு பாடி டெவலப் பண்ற மாதிரி எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் என்ன டிசைன்ல வேணா நீங்க பண்ணிக்கலாம். பட் கோர் என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா காமனா இதுதான் சிஎல்ஆர் தான் இருக்கும். ஸோ சிஎல்எஸ் காமன் லாங்குவேஜ் ஸ்பெசிபிகேஷன்ஸ். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜுக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எப்படி கால் பண்றோம், பெராமீட்டர் எப்படி பாஸ் பண்றது மாறும். ஸோ அந்த மாதிரி இல்லாம .NETல இருக்க எல்லா லாங்குவேஜும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் F1 எழுதிட்டு 2 பெராமீட்டர்னு வச்சுக்கோங்க, இன்டீஜர் 1 ஏஜ் நேம்னு 2 பெராமீட்டர் பாஸ் பண்றாங்க. சில லாங்குவேஜ்ல வந்து ரைட் டு லெஃப்ட் பாஸ் பண்ணுவாங்க, சில லாங்குவேஜ் லெஃப்ட் டு ரைட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரு காமன் ஸ்டைல்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான். இதுல வந்து பாஸ்கல் மெத்தட், சி மெத்தட் 2 டைப் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஜெனரல் மெத்தட். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம காமனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வச்சிருப்பாங்க. அது மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் எப்ப கால் பண்றது, காமன் டைப் சிஸ்டம் சிடிஎஸ். காமன் டைப் சிஸ்டம்னா என்ன, இங்க நம்ம இன்டீஜர்னு சொல்லியிருப்போம் சில, விபில போய் அதை வேற மாதிரி சொல்லுவோம், C# வேற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல சொன்னாலும் கீழே சிஎல்எஸ்னு வரும்போது ஒரே பேர்ல இருக்கணும். வெளியில 1000 பேர் இருந்தாலும் உள்ள வந்து இன்டர்னலா வர்றது வந்து சேம் நேமா தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து சிஎல்எஸ்ல இருக்கு. காமன் டைப் சிஸ்டம் பத்தினதுதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லிருக்கோமா. என்ன சொல்ல, இன்டீஜர்ன்றது 4 பைட் இன்டீஜர், கடைசியா உள்ள போகும்போது இன்டர்னலா போகும்போது system.in32 போகும். in32 இன்டீஜர் 32 பிட்க்கு அப்படின்றதான் இது. ஓகே, அது வந்து ஒரு அலையஸ் வந்து உள்ள ப்ரொவைட் பண்ணி வச்சிருப்பாங்க சிஎல்ஆர் புரியுற மாதிரி. ஓகே ட்ரெடிஷனல் கம்பைலேஷன் பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஸ்லைடை கொஞ்சம் இது பண்ணுங்க. ஜென்ரலா என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ஒரு சோர்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், கம்பைல் பண்ணுவீங்க. கம்பைல் பண்ணி முடிச்சோடனே ஆப்ஜெக்ட் ப்ரோக்ராம் கிடைக்கும், OBJ. அந்த OBJ வந்து லிங்க் பண்ணிட்டு லோடர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைனரி ப்ரோக்ராம் EXE கிடைக்கும். அந்த அதுக்கு முன்னாடி EXE இருக்கும். அந்த லோடர் வந்து என்ன பண்ணும், இன்டர்னலா அந்த பைனரி இதை லோட் பண்ணும். ஸோ இந்த இதுல வந்து என்னன்னா லிங்கரோட வேலை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க லைப்ரரி ஃபைல்ஸ் லிங்க் பண்றது. இது ஸ்டாட்டிக் லிங்கிங்கும் பண்ணலாம், டைனமிக் லிங்கிங்கும் பண்ணலாம். ஸ்டாட்டிக் லிங்கிங் பண்ணீங்கன்னா உங்களோட EXE சைஸ் வந்து ஜாஸ்தி ஆகும், ஏன்னா வந்து அவனோடதே எடுத்து உங்களோடதுல ஒரு காப்பி வச்சிருவீங்க. டைனமிக் லிங்கிங்னா வெளியில இருக்கும், நீங்க போய் தேவைப்படும் போது ரெஃபர் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எதிர் 2 லிங்கிங்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். ஸ்டாட்டிக் லிங்கிங்னா உங்களுக்குள்ள இருக்கிறதுனால ஃபாஸ்டா இருக்கும், டைனமிக் லிங்கிங்னா வெளில போயிட்டு வரதுனால ஸ்லோவா இருக்கும். டைனமிக் லிங்கிங் வெளில போய் தேடிட்டு இருக்கீங்க, திடீர்னு அவங்க வேற இடத்துல அந்த டிஎல்ல மாத்தி வச்சிட்டாங்கன்னா கிராஷ் அடிக்கும். பட் ஸ்டாட்டிக் லிங்கிங்ல அப்படி இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் நம்மளோட கோர் என்னன்னா வந்து ட்ரெடிஷனல் கம்பைலர்ஸ்ல சோர்ஸ் ப்ரோக்ராம்ல ஆரம்பிச்சா EXE தான் வந்து முடியும். அந்த EXE வந்து மெஷின் ஸ்பெசிபிக்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம பிளெக்சிபிள் கம்பைலேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து இதோட முக்கியமான கோல். அதாவது கம்பைல் பண்ணோடனே டேரக்டா EXE மாத்தாம மைக்ரோசாஃப்ட் இன்டர்மீடியட் லாங்குவேஜா மாற்றுவாங்க, மிசில் அப்படின்னு. ஸோ இந்த மிசில் லாங்குவேஜ் நீங்க பாக்கணும்னா வந்து ஐடியல் ஆசம்னு ஒன்று இருக்கு, அதாவது வந்து இன்டர்மீடியட் லாங்குவேஜ் டிஸ்அசம்பிளர்னு. ஸோ அதை யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ப்ராப்ளி அதை நான் ஒரு டெமோ கொடுக்குறேன், நான் எப்படி பாக்குறது என்ன இதுன்னு. ஸோ அந்த இன்டர்மீடியட் லாங்குவேஜ்ல இருக்கிறதுனால நீங்க மல்டிபிள் டார்கெட்ஸ்க்கு இது பண்ணிக்கலாம். அதாவது வந்து எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ வந்து இன்டர்பிரேட் பண்ணி அந்த கரண்ட் என்வரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறதோ, இல்ல ஜிட் கம்பைலர்ட்ட கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கிறதோ பண்ணலாம். ஸோ இது பத்தினது பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்னு ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்குங்க, இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே, லெட்ஸ் see the hello world ப்ரோக்ராம். தியரி தான் இது, இன்னைக்கு ஃபுல்லா தியரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவாவோட டேரக்டா 1-to-1 கம்பேர் பண்றேன். ஜாவா ப்ரோக்ராமர்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். C# ப்ரோக்ராமர்ஸ்க்கு C++ ப்ரோக்ராமருக்கோ இல்ல அதர் லாங்குவேஜ் ப்ரோக்ராமர்ஸ்க்கோ டேரக்டா சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து யூசிங் சிஸ்டம்னா வந்து ஹேஷ் இன்க்ளூட் அந்த மாதிரி. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ். இதுல எல்லாமே கிளாஸ்க்குள்ள தான் எழுதி ஆகணும். வெளில சும்மா நம்ம சி மாதிரி மெயின் சும்மா வெளில தூக்கி எழுத முடியாது. எவ்ரிதிங் ஹஸ் டு பி ரிட்டன் இன் a கிளாஸ். ஓகே, இது மெயினோட சிக்னேச்சர் வந்து இப்படிதான் இருக்கும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கும். ஜாவா இது பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் அது. ஸோ ஜாவால வந்து system.out.println கொடுப்போம், இதுல console.write.outln கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இட் நியர்லி மேப்ஸ் 1-to-1. ஸோ இதை காப்பின்னு சொல்லலாம். அவங்க ஸ்டைல சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா வந்து ஜாவா ப்ரோக்ராமர்ஸ் அட்டாக் பண்றதுக்காக ஜாவா மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ளிகேஷன் டைப்ஸ், மேஜர் அப்ளிகேஷன் டைப்ஸ் வந்து கன்சோல், விண்டோஸ் அப்ளிகேஷன், சர்வீஸ்.
கன்சோல்னா என்ன தாஸ் மாதிரி இருக்கலாம், பிளாக் ஸ்கிரீன். விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ்னா பட்டன்ஸ் இதெல்லாம் வச்சு வர்றது. சர்வீசஸ்னா வந்து என்னன்னா வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும். சர்வீசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு டுட்டோரியல் இருக்கு. ஸோ அதில் ஃபுல்லாக போய் பார்த்துக்கலாம் நீங்க. ஸோ குயிக் கம்பேரிசன் டு ஜாவா, சின்டாட்டிக்கலி சிமிலர், கார்பேஜ் என்வரான்மெண்ட் இருக்கு, விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுது, இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ஸ், எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. முக்கியமானது வந்து ஆப்ஜெக்ட் அஸ் ரூட். இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ன்றதான் வந்து பேஸா இருக்கு. அது மாதிரி சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாடல் தான் இருக்கு. மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சில பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் எடுத்து விட்டு சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாடல் மட்டும் தான் வச்சிருக்காங்க. உங்களுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வரணும்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் மாடல்ல தான் போய் ஆகணும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. நான் ரொம்ப ரன் த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து ஒன்னொன்னையும் ஒரு கிளாஸ்ல எடுக்கலாம். ப்ராப்ளி நம்ம பின்னாடி போக அதெல்லாம் ஒன்னொன்னையும் கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போம். ஸோ கீவேர்ட்ஸ் அதுல பேஸ்னு சொல்லுவோம், இதுல சூப்பர்னு சொல்லுவோம். அதாவது பேஸ் கிளாஸை ரெஃபர் பண்றதுக்கு லாக்டு, சிங்க்ரனைஸ்டு, ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நேம் ஸ்பேஸ் அதுல பேக்கேஜ்னு சொல்லுவோம். இதுல யூசிங், இம்போர்ட், யூசிங் நேம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறது. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னைக்கு செஷன் இதோட முடிஞ்சு. ஸோ லாஸ்டா வந்து ஒரு குவிஸ் மட்டும் பார்த்துருவோம். வாட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா என்ன? .NET வந்து ட்ரூ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்குதா? கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ட்ரூலி டு ஸ்டடி C# யூ ஹேவ் டு ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். அப்பதான் எதெல்லாம் என்னென்ன .NET லாங்குவேஜஸ் இருக்கு. சின்ன ப்ரோக்ராம் எழுதுங்க பிரிண்ட் பண்றதுக்கு, நேம் பிரிண்ட் பண்றதுக்கு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் WinForms அண்ட் வெப்ஃபார்ம்? வெப்ஃபார்ம்னா நான் என்னன்னு சொல்லவே இல்லை. WinFormsனா விண்டோஸ், நார்மல் விண்டோஸ்ல வர ஃபார்ம்ஸ், ஐ மீன் GUI அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதான் WinForms சொல்லுவோம். வெப்ஃபார்ம்ஸ்னா என்னன்னு போய் பாருங்க. ஸோ அது மாதிரி இதுல EXE வந்தா அதுக்கு அடுத்து வந்து என்ன கிடைக்குது உங்களுக்கு? EXE கம்பைல் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு EXE இதுல கிடைக்குதுல்ல, அந்த EXE யோட கண்டென்ட்ஸ் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு நார்மல் ட்ரெடிஷனல்